உண்மையிலேயே இந்த ஆன்டி கிராவிட்டி என்பது என்ன பண்ணும், யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது? ஸோ பேசிக்காக இட்ஸ் எம்பவரிங் நான் டெக் யூசர். இது வந்து அந்த ஹைப் கொடுக்குறாங்கல்ல. ரீசெண்டாக வீடியோலாம் பார்த்தேன், டெவலப்பர்ஸ் இனி வேண்டாம் அப்படியெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் வச்சு எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஃப்ரீயாக ஒரு சிம்பிளாக ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோலையும் பேசல. ஆமாம் ஆமாம். இந்த ஃபேஸ்புக் மாதிரி அருவிக்கு ஒரு குட்டி ஒரு ஃபோரம் பிளானிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஃபைல் தேவை, அதில் என்ன இருக்கணும், அதை எல்லாத்தையும் சொல்லிடும். நம்மளோட ஃபஸ்ட்டு போஸ்ட்டை வந்து நம்மளோட யூடியூப் ஃபோரமில் வந்து அப்லோட் பண்ணுறோம். அருவியோடதில் கோடிங் தெரியாது, நம்ம ஒரு நான் டெக் பர்சன், சின்ன ஒரு போர்ட்ஃபோலியோ தேவைப்படுது, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டைமாக இந்த ஆன்டி கிராவிட்டி அப்படிங்கிற விஷயம் நல்ல ட்ரெண்டில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆன்டி கிராவிட்டியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதுலேயே ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆன்டி கிராவிட்டிங்கிறது உண்மையிலே ஒர்த்தா, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. அண்ட் வழக்கம் போல் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கவர், இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க நம்ம ப்ரோக்ராமிங் புலி பிரவீன் அவர்கள் தான் வந்திருக்காரு. ஹாய் ஹாய் கைஸ். ஹாய். என்ன பார்த்துடலாமா ஆன்டியா? நோ, தப்பாகுதுண்ணா. ஆன்டி கிராவிட்டியா? ஆன்டி கிராவிட்டி. ஓகே ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆன்டி கிராவிட்டிங்கிற விஷயம் இப்போ எல்லா சைடும் எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. கூகுள் மாஸ்க் காமிச்சிருக்காங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த ஆன்டி கிராவிட்டி என்பது என்ன பண்ணும், யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த ஆன்டி கிராவிட்டி வந்துட்டு ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. இந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணி லைக் ரொம்ப போர் அடிச்சு போன ஒரு செக்மெண்ட்ல தான் ஒரு புது ரிலீஸ். ஆக்சுவலா ஐடினா என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ஒன்றும் இல்லை, கோட் அடிக்கிறதுக்கு அது ஒரு கோட் எடிட்டர், அவ்வளோதான். இந்த கர்சர் போல்ட் இல்லை, விண்ட்சர்ஃப், ட்ரே, விஎஸ் கோடு, இந்த மாதிரி கோட் எடிட்டர் தான். ஒன்றும் பெருசா எந்த இதுவும் இல்லை. சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஆக்சுவலாக எப்படின்னா மற்றதெல்லாம் டெவலப்பர் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு என்னதான் டெவலப்பர் ஃபர்ஸ்ட்னு அவன் வந்து இங்கே போட்டிருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காகவே அதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது இன்ட்ராக்டிவாக வச்சுருக்கான். ஸோ அது இல்லாமல் ஜியோ வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீயாக வேற கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. ஆனால் மாடல் என்னமோ பார்த்தீங்கன்னா அதில் ஜெமினையை விட எல்லாருமே கிளாடை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், அந்த டெக்னாலஜி வந்துட்டு எல்லார்ட்டையும் இருக்கு. ஆன்டி கிராவிட்டி வந்து இப்போ கொஞ்சம் ஹெவியா ஜெனரல் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. இது வந்து இந்த டெவலப்பர்ஸ்க்கானது கிடையாது. இப்போ எங்களை மாதிரி நார்மல் பர்சன்ஸ்லாம் ஏதாவது சின்னதாக வேலை பார்த்துக்கணும்னா அதில் பண்ணிக்கலாமா? இல்லை, டெவலப்பர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஆனால் அதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸுக்கு ஒருபடி கீழே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. சரி, இது உண்மையிலேயே ஒர்த்தா? லைக் இது வந்து அந்த ஹைப் கொடுக்குறாங்கல்ல. ரீசெண்டாக வீடியோலாம் பார்த்தேன், டெவலப்பர்ஸ் இனி வேண்டாம் அப்படியெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய வீடியோ பார்க்கும்போது டெவலப்பர்ஸ்க்குலாம் ஸ்கோப் குறைய வழக்கமாக வர்றது தான். எந்த ஏ வந்தாலும் உடனே வந்து டெவலப்பர்ஸ் வேலை போயிடும், அவ்வளோதான், ஐடி குறைய போகுது அப்படின்னு சொல்கிற டைலாக் தான். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு வந்துச்சு. ஆன்டி கிராவிட்டி வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கா? டெவலப்பருக்கும் ஐடிக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து எப்படின்னா செவுத்துல ஓட்ட போடுறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டா கார்பெண்டர் கிடையாதுன்னா என்னங்க, பாயிண்டே கிடையாது. இது ஒரு ஐடியா ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் பீப்புள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படின்னா முன்னாடி கர்சரை கொடுத்தா கூட அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனால் ஆன்டி கிராவிட்டி வச்சு அவங்க புதுசாக சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஈவன் வந்துட்டு நான் கோடிங் செக்மெண்ட்ஸில் இருக்க பீப்புளெலாம் அவங்களுக்கு அவங்களே டேஷ்போர்ட்ஸு, சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ பேசிக்காக இட்ஸ் எம்பவரிங் நான் டெக் யூசர்ஸ்க்காக உள்ளது. இப்போ இந்த ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஆன்டி கிராவிட்டியை வச்சு மோஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்துட்டு வெப்சைட்ஸ் தான். வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது பைத்தன் பேக்எண்ட் ஏதாச்சும் சின்னதாக எழுதணும்னா எழுதலாம். ஓகே. அதுக்கப்புறம் டெவலப்பராக இருந்தால் லைக் நார்மல் ஐடியில் பண்ணுற எல்லாமே ப்ளஸ் ஏ அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணலாம். ஓகே. பட் ஆனால் நீங்கள் நான் டெக் பர்சன்னா வெப்சைட் இஸ் த ஒன்லி திங் தட் யூ கேன் டூ இட் பெட்டர். ஓகே. சரி, இப்போ கம்பேர் டு இப்போ இந்த கர்சர், போல்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னா காஸ்ட் வைஸ் ஒரு நான் டெக் பர்சனுக்கே சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் இந்த மாதிரி வந்து கோடிங்கே தெரியலனாலும் நம்ம கர்சர் யூஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ காஸ்ட் வைஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வேணும், இல்லைனா எனக்கு சிம்பிளாக நான் ஒரு வெப்சைட் எனக்கு தேவைப்படுற மாதிரி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் இதை சூஸ் பண்ணலாமா, இல்லை நான் வந்து ஆன்டி கிராவிட்டி சூஸ் பண்ணலாமா? அதுக்கும் நீங்கள் ஆன்டி கிராவிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். என்னை கேட்டால் போல்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட ஆன்டி கிராவிட்டியில் உங்களுக்கு இன்னும் நிறைய அது பேர் சாய்ஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் சூப்பர் பேஸ் தான் ஒரே டிபியாக யூஸ் பண்ண முடியும். அதில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணணும்னா நெட்லிஃபைல மட்டும்தான் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் அதில் வந்து கோட் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக இருக்காது. அப்புறம் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணி பார்க்க முடியாது. எப்போ போகிற போல்ட்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுலேயும் இன்டர்நெட் வேணும், அதாவது ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் லேப்டாப்லேயே அந்த அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு போல்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு அப்கிரேடு தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆன்டி கிராவிட்டி அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா எங்களை மாதிரி நான் டெக் பர்சன்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் கிரியேஷன் ஆப் கிரியேஷன் டூல் மாதிரி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். ஓகே நைஸ். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம காலங்காலமாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்போதுமே வெப்சைட் கிரியேட் பண்ணிடுறோம். பட் அது எப்படி ஒரு ப்ராப்பராக இல்லை ஒரு ஃப்ரீயாக ஒரு சிம்பிளாக ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோலையும் பேசல. ஆமாம் சொன்ன மாதிரி லைக் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு டிப்ளாய்மெண்ட் பற்றி போடுங்க, எப்படி வந்துட்டு டிபி இந்த பேக் எண்ட் இதெல்லாம் டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த தடவை ஒரு ஓப்பன் ஸ்டாக் எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் வச்சு எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டாக் வேணும்னா அப்படியே கீழே வேணா கமெண்ட் போடுங்க, பார்த்து. இப்படி தான் எல்லா வாட்டியும் கமெண்ட் போடுங்க, மறுபடியும் அதை பற்றி வீடியோ போட மாட்டாங்க. அதை பற்றி போட்டிருக்கோம் என்னங்க, போட்டிருக்கோம். ஓகே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் தான் இது. ஓகே, அந்த கமெண்ட்டை தான் அட்ரஸ் பண்ணிடுவோம். ஓகே நைஸ். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஆன்டி கிராவிட்டியை ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து போயிடுவோம். ஓகேவா? நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல், யூஎக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL குவி கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எங்க இருக்கு ஆன்டி கிராவிட்டி? ஒன்றும் இல்லை, ஆன்டி கிராவிட்டின்னு கூகுள் பண்ணுங்க. கூகுளோட வெப்சைட்லேயே கூகுள் வந்து ஆன்டி கிராவிட்டிக்கு அவனே ஆடு அவனோட இதுலேயே போட்டு வச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து போ, ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போ, அப்போ தான் நான் நம்புவேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து google.com ரொம்ப லேமாக தான் நாங்கள் போவோம். அப்புறம் ஆன்டி கிராவிட்டி. ஆமாம், ஆன்டின்னு போட்டால் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்டி சஜஷன் வருது. ஏங்க அங்கெல்லாம் வரலைங்க, இங்கே பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளே ஆட் போட்டிருக்கான். அது மேலே கிளிக் பண்ணலாம், போய் டவுன்லோட் கிளிக் பண்ணா இது வரும். நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே இது விண்டோஸு, மேக்கு, அப்புறம் லினக்ஸ் மூணுத்துக்கும் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்த்து. அது நான் வந்து ஆப்பிள் சிலிக்கனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பண்ணியிருப்போம் போல. அண்மையின் பெருமை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, இது கம்பெனியில் கொடுத்தாங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நானுமே இதுதான் செகண்ட் தடவை ஆன்டி கிராவிட்டி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம சேர்ந்தே வந்து என்ன தான் இதில் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஆன்டி கிராவிட்டி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட ப்ரைமரி ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் இவன் பண்ண புது கண்டுபிடிப்பு. என்ன பண்ணுவது? ஒன்றும் இல்லை, ஏஜென்டிக்காக இது ஃபுல்லாக டெவலப் பண்ணும், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் டாஸ்க் எல்லாம் ரன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது படுக்கு ஃபுல்லாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே போல்ட் மாதிரியே ஒர்க் ஆகும், ஆனால் அவங்க லேப்டாப்பில் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். இதான் வந்து டிஃப்ரென்ஸ். அந்த ஏஜென்ட் மேனேஜர் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம வழக்கம் போல் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து டீட்டெயிலாக அவன்கிட்ட ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஆமாம். இது என்ன ஜெமினி? இதெல்லாம் தான் அவன்கிட்ட இருக்கிற மாடல். இது ஜெமினியில் வந்துட்டு ப்ரோவும் ஃப்ளாஷும் இருக்கு, சோனட்டு, ஓப்பஸ், அப்புறம் ஜிபிடியில் வந்துட்டு அது யாருமே கோடிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸு. ஏன் இது வந்து இங்கே இருக்குன்னா கூகுள் வந்து கிளவுட் வச்சிருக்கான், அதில் வந்து ஆல்ரெடி இதை தரான். ஸோ அதனால இதையும் ஒரு சர்வீஸாக இங்கே போட்டு வச்சிருக்கேன். பட் ஆனால் நம்ம எப்பயுமே கிளாட்ல ஓப்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ கிளாட் ஓப்பஸ் எடுத்துட்டு என்ன பில்ட் பண்ண போகிறோம்? இப்போ என்ன பில்ட் பண்ணலாம்னா அந்த ஃபேஸ்புக் மாதிரி அருவிக்கு ஒரு குட்டி ஒரு ஃபோரம். ஓகே, அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம், லைக் கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிப்போமா? சரி, நம்ம ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். சரி, வழக்கம் போல் கமெண்ட் எடுத்து போட போகிறாரு. ஸோ இப்போ ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுக்கு, எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்போம்? எதுக்காகனா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும். அந்த ஒரு ஃபோல்டரை மட்டும் கிரியேட் பண்ணி இதை அது கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு எம்டியாக இருக்குது. இங்கே தான் நீங்கள் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜென்ட் இதுகிட்ட என்ன கேட்டிங்கனாலும் அது பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா பிளானிங்கு,
ஃபாஸ்ட்னா டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளானிங் உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம், ஒரு பெரிய பிளானை போட்டு வைக்கும், அதுக்கப்புறம் அதை புஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு இது பண்ணி வச்சிடலாம். அது என்ன ஒரு பிளானை போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபோரம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம் அருவி சேனலுக்கு. ஆக்சுவலாகவே அதை ஹோஸ்ட் பண்ணிடலாம் நீங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரியே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃப்ரண்ட் எண்டு அதில் வந்துட்டு கூகுள் அத்தன்டிகேஷன் இல்லை ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன்லேயோ எதையா ஒன்று எழுதிக்கலாம். அதை வந்துட்டு கொண்டு போய் வெர்சல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே வந்துட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி டிப்ளாய்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் வெர்சலில் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வெப்சைட்டை எப்படி எடுத்து நெட்லிஃபைல போடுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அத்தன்டிகேஷன், அதாவது சைன் இன் வித் கூகுள் அந்த மாதிரி பண்ணுறத வந்து சூப்பர் பேஸோட ஆத் மேனேஜரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பிளானு. இந்த 3 டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதையே பிளான்லேயும் போட்டுருவோம் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கு ஃபோரம் மாதிரி ஒரு என்னோட யூடியூப் சேனலுக்கு ஃபோரம் மாதிரி ஒன்று வேணும். அதில் வந்துட்டு யூசர்ஸால் போஸ்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும், ஃபோட்டோஸ் போட்டுக்க முடியும், மீம்ஸ் போஸ்ட் பண்ணிக்க முடியும். அது வந்துட்டு ரெடிட் மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்தது எனக்கு என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணணுன்றது எப்பயும் போல தான், அதே மாவரைக்கிறது தான். ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பைத்தன் வந்து பேக் எண்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அத்தன்டிகேஷனையும் ஸ்டோரேஜையும் வந்துட்டு சூப்பர் பேஸ் வச்சு பண்ண போகிறோம். இது அப்புறம் ஸோ இதுதான் நம்மளோட செட்டப்பு. ஸோ பிளானிங் மோடில் இருக்குது. பிளானிங் மோடு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக கிளிக் ஆன் சென்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சு பிளான் போட ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இது கிரியேட் பண்ணுது, ஹோஸ்டிங் வந்து இதுவே பண்ணுமா, இல்லை இது கிரியேட் பண்ணதை எடுத்துகிட்டு போய் நம்ம தனியாக ஹோஸ்ட் பண்ணுமா? இல்லை, ஆக்சுவலாக இது வந்துட்டு இதுவே ஹோஸ்ட் பண்ணி தரும். நம்ம ஒன்று என்ன பண்ணோம்னா, நெட்லிஃபைல, வெர்சல்ல, அப்புறம் வந்து சூப்பர் பேஸ், இது 3த்துக்கும் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம டெர்மினல்ல வந்துட்டு அது 3த்துக்கான CLI இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கேருந்து அது புஷ் பண்ணிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சிருக்கணும். அப்புறம் கிட்டப்ல ஒரு அக்கௌண்ட் வேணும். இந்த 4 இதுவும், அதாவது கிட்டப், நெட்லிஃபை, அப்புறம் வெர்சல், அதுக்கப்புறம் சூப்பர் பேஸ், இது 4ம் வந்துட்டு நீங்க எப்பயுமே வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் ஈஸியா உங்களோட வெப்சைட்ஸ் அங்க புஷ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நான் சொன்னல இது 3லயும் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஸோ அதனால இங்க வந்த உடனே எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ரௌசருக்குள்ள போய்க்கோங்க. எப்பயும் போல நெட்லிஃபை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்க்கோங்க. ஓகே, இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குல்ல, ஒரு எண்ணுக்கு பக்கத்துல ஏதோ பூ போட்ட மாதிரி, அதுதான் வந்து நெட்லிஃபை. அப்படியே சைன் அப் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சைன் அப் வித் கூகுள்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எப்பயும் போல என்னோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பண்ண எப்பயும் போல கொஸ்டின் கேட்கும், நெக்ஸ்ட்னு கொடுங்க. அதுதான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்னன்னு கேட்குறாங்க, பிரவீன், எதுக்கு, ஏதோ ஒன்று போடுங்க, என்ன கம்பெனிக்கு, அருவி, அப்புறம் அது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உள்ள போனோம். அப்படியே கண்டினியூ டு டிப்ளாய்னு கொடுத்துருங்க. எதெல்லாம் டிப்ளாய் பண்ணுவீங்க, உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்கன்னு கேட்கும். இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்ல, அது எப்படி பண்றதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்கிப் ஃபார் நவ்னு சொல்லி கொடுத்துருங்க. இதான் உங்க பேஜ், இப்படி வந்து நிக்கும். ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்துட்டு நெட்லிஃபை வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி, வெர்சல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இவன் வந்துட்டு நமக்கு வந்து பேக் எண்டு தருவான். ஆக்சுவலாக பேக் எண்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் தருவான். ஸோ அதனால் இப்போ போய் அதை கிரியேட் பண்ணுவோம். வெர்சல்னு சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளேயே கண்ண மூடிட்டு உள்ளே போயிடுங்க. அப்புறம் சைன் அப்புன்னு இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல் ப்ரோவா, ஹாபியா இப்படிலாம் வரும். நான் பர்சனல் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், என் பேர் இது அப்படின்னு சொல்லி கண்டினியூ கொடுங்க. வெர்சல்ல போயிட்டு சைன் இன் பண்ணிட்டு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து உள்ள போயாச்சு. இப்போ உள்ள போனோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இதுதான், லெட்ஸ் பில்ட் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லிருக்காங்க. வந்துருமா? இவ்வளவுதான் உங்களுக்கு. இப்போ நெட்லிஃபை ரெடியா இருக்கு, வெர்சல் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்தது சூப்பர் பேஸ். ஓகே, சூப்பர் பேஸ் அதே மாதிரி தான் இதுக்கும். சூப்பர் பேஸ்ல வந்துட்டு கிட்டப் இல்லைன்னா உங்களோட இமெயில் ஐடி வச்சு போகலாம். நான் வந்துட்டு என்னோட கிட்டப் வச்சுட்டு உள்ள போயிடுறேன். டைரக்டா உங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துட்டு போயிடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 டேட்டா பேஸ் வந்து ஃப்ரீயா தருவாங்க. 2யுமே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு டேட்டா பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. நியூ ஆர்கனைசேஷன் அதை கிளிக் பண்ணுமா? அது கிளிக் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு பேர் கேட்கும். ரிவி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கிரியேட் நியூ ஆர்கனைசேஷன் போட்டுட்டு இதுதான் அந்த ஒரு டேட்டா பேஸ். ஆமா, இப்போ வந்துட்டு இது ஒரு டேட்டா பேஸ். ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ $0 போட்டிருக்குல்ல. இப்போ பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் பாஸ்வேர்டு கேட்குது. ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. இப்போ கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, மொத்தம் 3 கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நெட்லிஃபை உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் ஹோஸ்ட் பண்றதுக்கு, வெர்சல் வந்து உங்களோட பேக் எண்டுக்கு,
இது வந்துட்டு அதாவது சூப்பர் பேஸ் வந்துட்டு உங்களோட டேட்டா பேஸுக்கு ஆக்சுவலா இப்போ 3மே கிடைச்சிருச்சா. இப்போ என்ன பண்ணுவோம், ஆன்டி கிராவிட்டி என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னமோ பண்ணிருக்காங்க. ஓகே, அவன் ஆல்மோஸ்ட் முடிக்கவே போறான்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் எண்டும் எழுதிட்டான், பேக் எண்டும் எழுதிட்டான் ஆக்சுவலா. பட் இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு டெவலப்பர் மூடு மாதிரி தானே இருக்கு. லைக் உங்களுக்கு சைடில் கோட்லாம் வருது, இதெல்லாம் பண்ணுது. பட் நான் என்ன மாதிரி ஒரு நான் டெக் இதை இங்கே இந்த மோட அழுத்திக்கோங்க. இங்கே பாருங்க மேலே வந்து ஏஜென்ட் மேனேஜர்னு இருக்கும். அது மேலே அழுத்திக்கிட்டிங்கன்னா இதை மட்டும் பார்த்துக்க வேண்டியது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வேற எதையும் பார்க்க தேவையில்ல. ஓகே, இப்போ எப்படின்னா இங்கே ஏதோ பண்ணிருக்கு, நீங்கள் பாட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் முடியுதா இல்லையான்ட்டு. முடிஞ்சதுன்னா இதுவே சொல்லும், அது மேலே கிளிக் அழுத்தி யூஸ் பண்ணி பார்த்து. இந்த ஏஜென்ட் மேனேஜருங்கிறது நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் கோட அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதையே வந்து கர்சர் அடுத்த நாளே காப்பி அடிச்சிட்டான். அவன்கிட்ட இப்போ வந்து ஏஜென்ட் மேனேஜர்னு ஒன்று இருக்கு. ஓ, அப்போ கர்சரும் இப்போ நார்மல் பீப்புள் இது பண்ணுற மாதிரி. நம்மளாம் நார்மல் பீப்புள் இல்லை, அந்த காமெடி வருது. ஸோ கர்சரும் வந்து இப்போ நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப் கொண்டு வந்துட்டான். தூக்கி வச்சுட்டான் அவனும். அது என்னங்க நார்மல் பீப்புள் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்து எவ்வளோ ட்ரெண்டான வார்த்தைன்னு தெரியுமா உங்களுக்கு? நார்மல் பீப்புள்னா என்ன? ட்ரெண்ட்லேயே இருக்க மாட்டாரு, எதுவுமே தெரியாது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஏதோ பில் பண்ணிருச்சாமா, குட்னு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபோரம்னு சொல்லி ப்ராஜெக்ட் வாக் த்ரூல என்னென்ன பண்ணியிருக்கோம், அதாவது index.py-ன்ற ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரவுட் பண்ணிருக்கோம் நமக்கு சொல்லுது, எல்லாம் சொல்லுதுங்க. சரி, ஓகே. இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இதுல ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சூப்பர் பேஸ், வர்சல், நெட்லிஃபை எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதுல ஒரு சிலதுக்குலாம் ஏபிஐ கீன்னு ஒன்று தேவைப்படும் ஆக்சுவலா. ஸோ அந்த ஏபிஐ கீ வந்து தேவைப்படுற இடத்தெல்லாம் நீங்க அங்க இருந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே அதை பேஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலா. அதை வச்சு தான் இந்த ப்ராஜெக்டால அது கூட பேச முடியும். ஸோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதுக்கு இதுவே சொல்லியிருக்கு பாருங்க, சூப்பர் பேஸ்க்குள்ள போய் எஸ்கியூஎல் எடிட்டர்ல இதை வந்து ரன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கு ஆக்சுவலா. இதை வந்து நம்ம பண்ணணும் ஆக்சுவலா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த பேக்எண்டுக்கான ஒரு கிரியேட்டர் இருக்கு. இதை என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ உங்களோட சூப்பர் பேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து எஸ்கியூஎல் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இங்கே ரன் கொரி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் அதை பேஸ்ட் பண்ணிட்டு ரன் கொரி அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கொரியை ரன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸை அதுவே வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறது. இதை பேசிக்காக டேட்டா மாடலிங்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், அதில் தான் நீங்கள் போடுற மீம்ஸு போஸ்ட் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகும். அதை வந்து பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு, போஸ்ட்டு, ப்ரொஃபைல்ஸு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அது டேபிள் கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் பேஸில் அது சொன்ன மாதிரியே நம்ம காப்பி பண்ணி கொண்டு போய் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஸ்டெப் இருக்கு, என்னன்னா ஸ்டோரேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போடுற போஸ்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு இடம் தேவை இல்லையா? ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணணும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட்டுன்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி அதை பப்ளிக்காக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சூப்பர் பேஸில் இப்போ வந்து நம்ம சூப்பர் பேஸுக்கு போவோம். ஸ்டோரேஜுக்குள்ளே போய் இங்கே வந்து பக்கெட்ஸ் எதுவும் கிரியேட் ஆகல, நியூ பக்கெட்டுன்னு கொடுத்து பப்ளிக் பக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு அருவி பக்கெட், அருவி _பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் பக்கெட் மாதிரி. இதுக்குள்ளே யார் என்னத்தை வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம். ஆமாம். இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன்னா செட்டிங்ஸுக்கு போகலாம். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸுக்கு போயிட்டு இவன் என்ன பண்ண சொல்லியிருக்கான்னா ஏபிஐன்னு இங்கே ஒன்று இருக்காமா, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஒன்று அவன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ கீயை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இஎன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து போட சொல்லியிருக்கான். இங்கே எழுதியிருப்பான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா பிளானிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஃபைல் தேவை, அதில் என்ன இருக்கணும், அதை எல்லாத்தையும் சொல்லிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டே வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த பேக்எண்ட் செட்டப்னு போட்டுட்டு அதில் சிடி பேக்எண்டு cp.envன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கான். .envன்ற ஃபைலில் தான் எல்லா இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸு, க்ரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ உங்களோட தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சூப்பர் பேஸ் ஒரு டிபினா உங்கள் அப்ளிகேஷன் சூப்பர் பேஸ் டிபி கூட பேசுகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கீ மாதிரி இருக்கும். அது வந்துட்டு அதில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணி நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல, அதை அதுக்குள்ளே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பைத்தன் ரன் ஆகும்போது அங்கேருந்து டேட்டாவை எடுத்துக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏஜென்ட் மேனேஜரில் இருக்கோம்.
இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இது வந்துட்டு எப்படின்னா வைப் கோட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் எடிட்டர்னே சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் அழுத்துனீங்கன்னா திருப்பி எடிட்டர் மோடுக்கு போகும். இங்கே வந்துட்டு எல்லா ஐடியிலையும், அதாவது போல்ட்லேயும் டெர்மினல்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஐடியில் டெர்மினல்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அப்படியே மேலே போனீங்கன்னா இங்கே டெர்மினல்னு இருக்குல்ல, அது மேலே கிளிக் அழுத்தி நியூ டெர்மினல்னு கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ டெர்மினல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல பேக் எண்டு சிபிஇஎன்வின்னு சொல்லிட்டு அதை கிளிக் அழுத்தினீங்கன்னா ஒரு இஎன்வி ஃபைலு கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இது மேலே கிளிக் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பேஸ் அனான் கீ, சர்வீஸ் ரோல் கீன்னு 3 இருக்கு. ஸோ இந்த 3ஐயும் நம்ம வந்துட்டு இப்போ காப்பி பண்ணதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நம்ம திருப்பி இதை காப்பி பண்ணோம்ல, அதில் ரீப்ளேஸ் ஆயிருக்கும். நான் போய் திருப்பி காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். இப்போ இதை தான் காப்பி பண்ணி நமக்கு போடணும். ஆமாம், இதில் ஒன்று தான் இப்போ காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அனான் கீ, சர்வீஸ் ரோல் கீன்னு 2 இருக்கு. சூப்பர் பேஸில் அனான் கீன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும். இது வந்துட்டு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், இதில் பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து ரோ லெவல் செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நமக்கு இப்போ வேண்டாம். பட் ஆனால் பேசிக்காக இது வந்துட்டு ஒரு டுபாகூர் சாவி மாதிரி ஒரு வழிக்கு உள்ளே போய்க்கலாம், திருப்பி வெளியிலலாம் வர முடியாது, அங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு வெளியில் வர முடியாது, அந்த மாதிரி ஒரு கீ. ஸோ அதனால் இதை யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீயை போய் எடுத்துகிட்டு வருவோம். இதுக்கு நீங்கள் சூப்பர் பேஸ்க்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் ஏபிஐ கீஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷபிள் கீன்னு ஒன்று இருக்கும், சீக்ரெட் கீஸ்ன்னு ஒன்று இருக்கும். பப்ளிஷபிள் கீன்றது எல்லாமே பேசிக்காக அனான் கீ ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனான் கீ, சர்வீஸ் ரோலுன்னு இருக்கா, இது வந்து சீக்ரெட்டாக வச்சுக்க சொல்லியிருக்காங்களா. நம்ம வந்துட்டு அனான் கீயை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் உங்களோட எடிட்டருக்கே வந்து அனான் கீயை பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு சர்வீஸ் கீயை வந்துட்டு காப்பி பண்ணிட்டு சீக்ரெட்டாக கொண்டாந்து அங்கே போட்டுருங்க. சீக்ரெட்டாக கொண்டாந்து அங்கே போட்டுருங்க. நான் போட்டிருக்கிற கீயை கண்டிப்பாக டெலீட் பண்ணிடுவேன். அதனால ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க. அவங்க ஏன் ட்ரை பண்ண போறாங்க? இல்லைங்க, அதை பார்த்துட்டு சரி நான் வந்து இந்த டிவியில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஏதாவது பண்ணி வச்சாங்க, என்ன பண்ணட்டும் எடுத்து பார்த்தாங்க கூட அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக ஃப்ரண்ட் எண்ட்லயும் ஒரு இஎன்வி இருக்கு. அந்த இஎன்வியை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. பண்ண மாதிரி இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்லயே சூப்பர் பேஸோட ப்ராஜெக்ட் URL-ஐயும் அனான் கீயை மட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை 2ஐயும் அப்படியே காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் 2ஐயும் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இங்க வந்து .env எக்ஸாம்பிள்னு இருக்கு, அதை வந்துட்டு வெறும் .envன்னு மாத்திக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல உள்ள env. ஆமா, இதுக்கு வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு சூப்பர் பேஸோட URL இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி அதை அங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இதோட எடுத்து அங்கே பண்ண அதே விஷயத்தை இங்கே பண்ணுறோம். அதே இங்கே பண்ணோம். ஆனால் இங்கே வேரியபிள் நேம் வந்து வேற இருக்கு, white__ன்னு இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பை முடிச்சாச்சு. திருப்பியும் உங்களோட ஏஜென்ட் மேனேஜருக்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெர்சல்ல லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலையா வெர்சல்ல நம்ம பண்ணிட்டோம் ஆல்ரெடி லாகின். அதாவது நீங்க அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இங்க லாகின் பண்ணல, இங்க லாகின் பண்ண சொல்லுது. அப்பதான் என்னால புஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதாவது பேக் எண்டுக்குள்ள போய் வர்சல் லாகின்னு போட சொல்லுது. வர்சல்ன்றது வரவே இல்லை. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு இதையே அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்க ஏஜென்ட்டுக்கிட்டேயே அது பேர் என்னது தம்பி அப்படிலாம் வரல இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தந்துடும். அதாவது உங்களுக்கு டெர்மினல்ல எந்த எரரோ ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே காப்பி பண்ணி திருப்பி ஏஜென்ட்டுக்கிட்டே போடுங்க. அதுவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சா ஹோஸ்ட் ஆயிருமா? அதெல்லாம் பண்ணி முடிச்சா ஒரு ஸ்டெப் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எரர் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு ரிப்ளை பண்ணிருச்சு. என்னன்னா ஒண்ணும் இல்ல, இதை திருப்பி ரன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப என்னன்னா அதை திருப்பியும் காப்பி பண்ணி அப்படியே டெர்மினல்ல போட்டு என்டர் அழுத்தினீங்கன்னா வெர்சல் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகும்போது இங்க பாருங்க, இதை விசிட் பண்ணி இந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க அங்க அப்படின்னு சொல்லுது. இதை மட்டும் காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி ப்ரௌசர்ல அப்படியே அதை பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ப்ரௌசர்ல போய் போடுறோம். போட்டா இந்த மாதிரி வரும். இதோட இந்த கோடு இருக்குல்ல இங்க வந்துச்சுல்ல, அதை எடுத்து இதுல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணீங்கன்னா வெரிஃபைன்னு வரும். வந்த உடனே என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்கா அது கூட கனெக்ட் ஆயிரும். ஆக்சுவலா அலோ கொடுத்துருங்க. மறுபடியும் கேக்குது. நான் நினைச்சதோ திருப்பியும் கேக்குது. இருங்க திருப்பியும் அலோ மூலம் இவன் கொஞ்சம் கோளாறான ஆளு, இன்னொரு அடி கேட்போம் அப்படின்னு. மொக்க ஜோக்கு. ஜோக் இல்ல, நோ ஜோக். இப்போ அலோ கொடுப்போம். திருப்பியும் கேட்போம் பாருங்க. இல்ல 2 தாட்டி பண்ணீங்கன்னா வந்துரும் போல. சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு.
பண்ணிட்டா இங்கே பாருங்க செட்டப் அண்ட் டிப்ளாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு அழுத்தலாம். எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துருங்க, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒய்னு கொடுங்க. எஸ் இருங்க, ஸ்மால் ஒய். ப்ராஜெக்ட் நேம் பேக் எண்ட் கோடு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. In which directory is your code located? அடிஷ்னல் ப்ராஜெக்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? நோ. சரி, இப்போ நம்மளோட ஆன்டி கிராவிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம பண்ண ப்ராஜெக்ட் எடுத்து நம்மளோட அந்த 3 விஷயங்கள் பண்ணோம் இல்லையா, சூப்பர் பேஸு, அப்புறம் இந்த நெட்லிஃபை, அப்புறம் வெர்சலா, இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கு, அப்படி தானே? ஆமாம் ஆமாம். ஓகே. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் முடிச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மட்டும் பில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்றது அப்ளை ஆகாதுன்னு மட்டும் சும்மா சொல்லுது. அது ஒரு எரர் மாதிரி சும்மா காட்டுது. ஆனால் எரர்லாம் இல்லை, ஒர்க் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதையும் எடுத்து அதுக்கிட்டே கொடுப்பேன் ஆக்சுவலாக, எப்போ பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது என்ன பண்ணோன்னா, அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இருக்குன்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். இன்னைக்கு வந்துட்டு நான் கோடு பக்கமே போல, ஏஜென்ட் மேனேஜர்லேயே பண்ணுவோம். ஓகே. சரிங்களா, நம்ம எடிட்டருக்கே போக வேணாம், எதையுமே அங்கே ஆட் பண்ண வேணாம். ஓகே. இப்போ வந்துட்டு அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம நெட்லிஃபைல போய் ஃப்ரண்ட் எண்ட் அப்லோட் பண்ணணும். ஓகே. நம்ம இன்னுமே அவுட்புட்லாம் பார்க்கல, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்லோட் பண்ணிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது வெர்சல்ல போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் .env இருந்துச்சுல்ல, அதை மட்டும் ஒரு தடவை ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி நமக்கு ஒரு செட்டப் கொடுத்துருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆமாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வெர்சல்குள்ளே போய்க்கோங்க அப்படின்னு. வெர்சல்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இப்போ வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்திருக்கா? எங்கடா அவன்? எங்கே டேஷ்போர்டு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்ட பேக் எண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே போய்க்கிறோம். அந்த வெரிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டீங்க. இங்கே வந்துருச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கான், செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளை ஆட் பண்ண சொல்லியிருக்கான். ப்ராஜெக்டில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கா, இதுக்குள்ளே போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ண சொல்கிறான், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா, எல்லாவே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணா ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம்னா, சேவ்ன்னு இருக்கு, சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் ஆன உடனே ரீடிப்ளாய் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது எதுக்குன்னா, என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படியெல்லாம் இன்ஜெக்ட் ஆகாது, டிப்ளாய் ஆகும்போது பில்ட் ஆகும். அப்போ வந்துட்டு இதாகிறது தான் ரீடிப்ளாய்ன்னு கொடுத்துர்லாம். ரீடிப்ளாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அது திருப்பியும் ரன் ஆகுது. வியூ டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அப்படியே லைவாக காமிக்கும். ஆக்சுவலாக அதை இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் லாக்ஸில் இதை பண்ணின்னு இருக்கேன், இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போவோம். ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி அதுக்கிட்டே கேட்போம். கிளைண்ட் மேனேஜருக்குள்ள போயிட்டு இப்போ வந்துட்டு அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டு ENV-யை நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதாவது நெட்லிஃபையோடது. இப்போ என்னன்னா, நெட்லிஃபை இது இல்லையே ஃப்ரண்ட் எண்ட் உள்ள ஃப்ரண்ட் எண்ட் தான் நம்ம ENV ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண சொல்லுதுன்னா, இதை மட்டும் ஆட் பண்ண சொல்லுது. அதுக்கு முன்னாடி தான் இங்கே ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஒயிட் API URL இருக்குல்ல, இதை மட்டும் அங்கே எடுத்து போட சொல்லுது. ஆக்சுவலாக இதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகே. ஃப்ரண்ட் எண்டு ENV-ல இதை மட்டும் போட சொல்றாங்க. அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த வேலையும் முடிஞ்சது. API URL முடிஞ்சு. இப்போ அடுத்தது டிப்ளாய் டு நெட்லிஃபை. ஓகே. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு திருப்பியும் பேஸ்ட் பண்ணுங்க. எங்க அதுலயே டெர்மினல்லையே பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகுது. அது வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, நெட்லிஃபை வெர்சல் எல்லாமே ஒரே மாதிரி தான். இதில் லாகின் பண்ணுவீங்க, எந்த ஃபோல்டருன்னு சொல்லுவீங்க, அதை புஷ் பண்ண சொல்லுவீங்க, ENV வேரியபிளை போடுவீங்க, ரெண்டுமே ஹேண்டில் பண்ணிக்கும். பேக்எண்ட் எழுதுனதுக்கு அப்புறம் பேக்எண்டோட URL எடுத்து ஃப்ரண்ட் எண்டில் போட்டு சொல்லிடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. இதை வந்து அத்தன்டிகேட் பண்ணுறதா அப்படின்னு கேட்குது. நான் அத்தரைசன் கொடுத்துட்டேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு புஷ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு என்ன பேர்? அருவி தான். அருவினே வைங்க போதும். எல்லாத்துக்கும் அருவினே வைக்கிறதாங்க. நோ ப்ராஜெக்ட் நேம்ஸ் ஃபவுண்ட் கண்டெய்னிங் அருவி அப்படின்னு கேட்குது. ஆமாம், அந்த மாதிரி எதுவும் ப்ராஜெக்ட் அங்கே க்ரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல, இருக்கட்டும். இதையும் காப்பி பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தாங்க வைப் கோடிங்கு. என்ன வந்தாலும் சரி எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அது வந்து பதில் சொல்லும். அது சொல்லிச்சுன்னா திருப்பியும் அதை எடுத்து அந்த வேலையை மட்டும் நீங்கள் பக்காவா, அதாவது கவனித்து அதை படித்து திருப்பி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் எப்படியாச்சும் ஒர்க் ஆயிரும். ஆமாம், எப்படியும் ஒர்க் ஆகிடுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. The site is created, now let's deploy it ன்னு வருது.
அப்படின்னா இப்போ என்ன இப்போ ஓவராலாக என்ன நடந்திருக்கு? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெர்சலில் தள்ளிட்டோம். Okay. இப்போ ஃப்ரண்ட் எண்டை நெட்லிஃபைல தள்ளிட்டு இருக்கோம். Okay. அவ்வளோதான், இது 2 தான். இதை முடிச்சதுக்கப்புறம் சைட் வந்து ஒர்க் ஆகணும், ஓகே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம சூப்பர் பேஸையும் செட்டப் பண்ணிட்டோம். லைவ் ஆயிடுச்சு ஃபோரம் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லுது. இப்போ கிளிக் பண்ணால் அருவியோட ஃபேஸ்புக் பேஜ், அருவி என்ன சொல்கிறது, அருவியே ஒரு ஃபேஸ்புக் பேஜாக நம்மள்ட்ட வரப்போகுது. வரும் ஒய்டி ஃபோரம் இதுதானா? ஆமாம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கேயும் பார்க்கலங்க, இருங்க சைன் அப் பண்ணி பார்ப்போம். நேம் பிரவீன், இமெயில். ஸோ இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண அருவிக்கான ஃபோரமு. அது பார்த்தீங்க அப்படின்னா மேலே நமக்கு யூஆர்எல் எப்படி இருக்குது, ஒய்டி ஃபோரம் அருவி .netlify.app அப்படின்னு இருக்குது. அதில் வந்து தலைவர் வந்து இப்போ லாகின் பண்ணுறாப்புல. ஆமாம், இருங்க ஒரே செகண்டு. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாப்புல. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். வந்துருச்சா உள்ள? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். யாரு நீங்க தானே ஃபர்ஸ்ட்? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா லாகின் திருப்பியும் பண்ணணும்ல. லாகின் பண்ணுங்க மறுபடியும். இமெயில் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆமால, இமெயில் வந்துச்சுன்னா அது வரும்ல. வெரிஃபிகேஷன் இருக்கு. ஆமா வெரிஃபிகேஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. சூப்பர் பேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி இமெயில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு எங்க அடுத்தது போகணுன்றத நம்ம சொல்லணும் ஆக்சுவலா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க அத்தன்டிகேஷன் இருக்குன்னா இதுல செட்டிங்ஸ் யூஆர்எல் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கு. பட் ஆனால் அங்கே போகக்கூடாது. அதுக்கு பதிலாக அது ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு போகணும். அதாவது இந்த நெட்லிஃபை இதுக்கு போகணும். ஸோ இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த யூஆர்எல் எடுத்து ஆட் பண்ணணும். அது வந்துட்டு எதுக்காகனா அத்தன்டிகேஷன் நடக்கும்போது இங்கே தான் ரிப்ளை வரணும் அப்படின்றதுக்காண்டி திருப்பியும் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களதை வச்சு சைன் அப் பண்ணலாம். ஓகே, உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்கள். vijay@gmail.com. vijay@gmail.com. இப்போ வந்துட்டு இது இமெயில் வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து இது வந்திருக்குமா வெரிஃபிகேஷன்? ஆமா வந்திருக்கும். வந்திருக்கான்னு பார்க்குறேன். சூப்பர் பேஸ்லேருந்து வந்திருக்கு. கன்ஃபார்ம் யுவர் மெயில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. லாகின் ஆயிடுச்சு. உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உங்களுதையே திருப்பி இங்கே லாகின் பண்ணிக்கலாம். ஓகே .com. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு நியூ போஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். முதல் போஸ்ட் இப்போ வந்து கொடுத்துட்டு ஆன்டி கிராவிட்டில கிரியேட் பண்ணதுனால ஆமா முதல் போஸ்ட் ஏதாச்சும் ஒன்னு போடுவோம். ஒருங்க நல்லா போடலாம்னா ஏங்க ஜனநாயகன் போட்டோ எடுத்து போடுங்க. ஜனநாயகனா ஒரு போட்டோ. அதுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்களே. இந்த வீடியோ வரும்போது ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடி இருக்கும். அவ்வளோ லேட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை வந்து நம்மளோட யூடியூப் ஃபோரமில் வந்து அப்லோட் பண்ணுறோம். அருவியோடதில் நம்மளோட ஜனநாயகன்லேருந்து ஆரம்பிப்போம். தலைவர் ஃபோட்டோலேருந்து தளபதி. என்ன டைட்டில் வைக்கட்டும்? போடுங்க, ஃபர்ஸ்ட் போடணும், சும்மா போடுங்க. என்ன ஐ எம் வெயிட்டிங். ஓகே, போஸ்ட் போட்டுருவோம். அவ்வளோதான். இருங்க, போஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த எரர் வந்துருச்சு. ஓகே, இதை தூக்கி திருப்பி ஆன்டி கிராவிட்டியில போடலாம். ஆமாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. வென் போஸ்டிங் அப்படின்னு சொன்னோம்னா திருப்பியும் வந்துட்டு அதில் என்ன எரர் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி புஷ்ஷே பண்ணிடும் அது. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். சூப்பர் பேஸில் பண்ணிவிட்டு சூப்பர் பேஸ் ஓகே, நியூ பாலிசி சரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணுவோமா? ஓகே, போஸ்ட் பண்ணுறோம். யூஏ நல்லா இல்லை, கொஞ்சம் நீட்டாக. பரவாயில்ல. பேக் டு ஹோம், ஃபெயில் டு ஃபெச் அப்லோட் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தளபதி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல சகுனமாக ஆரம்பிச்சிருக்கோம். சரி, எனக்கு இன்னொரு விஷயம், இந்த யூஐ பார்க்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இதாக இல்லை. இப்போ இந்த யூஐ மாற்றணும் அப்படின்னா நான் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்டி கிராவிட்டி நம்ம சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே மாற்றிடுமா? இப்போ அப்படியே மாற்றலாம் பாருங்க. நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ என்ன சொல்கிறேன்னா, யார் மாதிரி கேட்கலாம், எனக்கு வந்துட்டு நியோ ப்ரூட்டலிஸ்டிக்கா அது வந்துட்டு ஒரு டிசைன் லாங்குவேஜ். ஓகே, ஏதோ பேய் பட பேர் மாதிரி இருக்கு. நியோ ப்ரூட்டலிசம் அது பேரு. ஓகே, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது? இல்ல எனக்கு தெரியாதுங்க, நீங்களே சொல்லுங்க. ஐ டோன்ட் லைக் த இன்டர்ஃபேஸ் டிசைன் ஆர் இன்டர்ஃபேஸ். எனக்கு வந்து நியோ ப்ரூட்டலிசமா மாத்தி கொடுங்க அப்படினு. ஐ வாண்ட் இட் லைக் டு பி இன் நியோ brutalism design and elements
நம்ம அது எந்த அளவுக்கு டீடைல்டா கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஆமா 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 ஆமா. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை டீட்டெயிலா கொடுக்க பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லுங்க. அதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்களும் கோட் அடிக்கவே வேண்டாம், போயிருங்க. ஏற்கனவே ஒன்று திட்டுறாங்க. பின்ன என்னங்க, எனக்கு ஒருத்தனை தெரியுங்க, அவன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுவான், அவனுக்கு ஆல்ரெடி 10 லைன் அடிச்சா அதுவே எல்லா வேலையும் பண்ணி தந்துருக்கு. அந்த 10 லைனை நான் அடிக்க மாட்டேன், நான் ஒரு லைன்ல தான் அடிப்பேன்னா அவன்லாம் எதுக்கு இருக்கணுங்கிறேன். கரெக்ட். ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்டி கிராவிட்டி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தபடி நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டு இல்லைன்னா நமக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆன்டி கிராவிட்டியில் போயிட்டு ப்ராஜெக்ட்டை கொடுத்துட்டு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சூப்பர் பேஸை, நெட்லிஃபை, அப்புறம் வந்து வெர்சல் அது மூணுலேயே போய் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த ஆன்டி கிராவிட்டி கொடுக்குற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் நடந்து ஈஸியாக ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆகிடுது. சப்போஸ் அதில் நமக்கு ஏதாவது எரர் வந்தால் கூட அந்த எரரை காப்பி பண்ணி மறுபடியும் நம்மளோட ஆல்ட்டே கேட்டோம் அப்படின்னா அதே சரி பண்ணி கொடுத்துட்றாப்புல. அந்த வகையில் நம்மளோட இந்த இன்டர்ஃபேஸு அந்த டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இவர்கிட்டே போயிட்டு அந்த நியோ ப்ரூட்டலிசமா அதை கொடுத்து பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது கொடுக்குற அவுட் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது இந்த அளவுக்கு பண்ணும்போது நம்ம கொடுத்த அந்த ஜிஜிபி வேலைலாம் சூப்பராக பண்ணிடும். பட் அவுட்டையும் பார்த்துருவோம். எப்படி ஆன்டி கிராவிட்டி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் ஆல்ரெடி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னா நான் சொல்ல. பட் ஆனால் என்னோட டேஸ்ட்டுக்கு இல்லை, அகெயின் இட்ஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு சரிங்க, பேருக்காக இல்லை, உண்மையிலே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகேவா. அப்புறம் இதுக்கு நடுவில் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக போய் ஆன்டி கிராவிட்டிக்கிட்டே அந்த இதில் சாட்டில் இந்த மாதிரி இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி கேளுங்க, அதுவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த நேம்ஸ், நெட்லிஃபை, அந்த சூப்பர் பேஸு, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். மற்றதெல்லாம் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். அதுக்கிட்டே ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் புரியலைன்னா என் குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுங்கள், அது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இல்லை, நமக்கு வந்து கோடிங் தெரியாது, நம்ம ஒரு நான் டெக் பர்சன், நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு போர்ட்ஃபோலியோ தேவைப்படுது, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், இப்போ நம்ம இந்த ஹோஸ்ட் பண்ணுறோம்ல, இந்த ஹோஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து இப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, கரெக்டாக. பட் இதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் உண்மையான வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைக் ஃபேஸ்புக்கு, அப்புறம் இந்த செப்டோ, நெட்ஃப்ளிக்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் இருக்க வெப்சைட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ஃப்ரீயாலாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஓரளவுக்கு காசு செலவு பண்ணி தான் ஆகணும்ல. அப்படிலாம் இல்லை, இப்போ நம்ம பண்ணதே ஓரளவுக்கு ஸ்டார்டர் லெவல் தான் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்விரான்மெண்ட் கீஸை பர்ஃபெக்டாக எடுத்து அங்கே போட்டிங்க, அதனால அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது கொடுத்துச்சுல்ல ஒரு எஸ்கியூஎல் query, அதை மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணியிருக்கணும், எதுக்குன்னா ஏதாச்சும் ஓப்பனாக இருக்கா என்னன்ட்டு. அப்புறம் பக்கெட் கொஞ்சம் பப்ளிக்ல இருந்துச்சு, அது ஒரு தப்பு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணதும் ப்ரொடக்ஷன் கிரேடு தான். இன்னும் கோடை பார்க்கல, பட் ஆனால் ஸ்டில் அது ஓரளவுக்கு டீசென்ட் தான். இப்போ நீங்கள் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லான்ச் பண்ணி லைவ்ல இருக்குது. இப்போ நான் இந்த லிங்கை வந்துட்டு கீழே போட்டிருப்போம், நீங்கள் போய் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் விட்டுட்டேன்னா ஈவன் 4 வருஷம் கழிச்சு வெர்சல்லாம் உயிரோட இருந்தானா ஸ்டில் அந்த சைட் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நமக்கு ப்ரொஃபஷனலா வேணும் அப்படின்னா அந்த டொமைன் வாங்கிக்கணும். ஆமா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்ட டிசைன்ல போட்டு கொடுத்துருக்கேன். இதான் அந்த நியோ ப்ரூட்டலிசம். ஆமா. ஒரு மாதிரி ஜென்சி தீம்ல இருக்கும். ஜென்சின்னு சொல்றீங்க, நாங்களாம் பழைய காலத்து ஆளு. நானும் ஜென்சி இல்லைங்க, அந்த தீம் இது, அதை தான் வந்து எல்லாரும் ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்துட்டு ஓகே. ஸோ இது பண்ணிருச்சு நல்லா, உங்களுக்கு சைட் வந்து ஓவர். ஸோ எண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்டி கிராவிட்டி நமக்கு தேவைப்படுற ஒரு ஃபோரம் வந்து சூப்பராகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட டிசைன்லேருந்து சரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும், இல்லை சிம்பிளாக ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஈஸியாக பண்ணிடலாம். பட் அதுவே நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கிரேடில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணும், ப்ரொஃபஷனலாக பண்ணோம் அப்படின்னா அந்த டொமைன் நேம்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்மளாலே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை கண்டிப்பாக லான்ச் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணிக்கலாம். இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் 2-3 வருஷம்லாம் போணுச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும், யூஐ எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும், அதை தான் சொல்கிறேன். இப்போ அது பண்ணுற எரர்ஸ், இப்போ அது பண்ணிக்கிட்டு இருக்க எரர்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, நிறைய கற்றுருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆன்டி கிராவிட்டி தான் என்ன, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல், இதில் எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலைவரும் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி.
ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ஒரு ரெக்வஸ்ட் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். இதுக்கெல்லாம் நீங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு போயிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். பாய் சொல்லியா? பாய்.